நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். நிறைய சிறுதானிய அரிசிகள் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இன்றைக்கி விவசாயிகிட்டத்துல நேரடியாக வாங்கி நான் சமைச்சு பார்த்து தான் உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். அருமையாக இருக்குங்க. நான் என்ன யூஸ் பண்ணி பார்த்தேன்னா, இந்த இட்லி தோசை மாவு அரைச்சி பார்த்தேன். கவுனி அரிசி சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணுன்றதுனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்ககிட்டேருந்து நேரடியாக இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கடையில் போய் வாங்கும்போது அவங்க வாங்கிட்டு அதிக விலைக்கு தான் வச்சு விற்பாங்க. அது ஏன்னா அவங்க கடை எடுத்திருப்பாங்க, வாடகை கொடுப்பாங்க, கரண்ட் பில் கட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதனால் கூடுமான வரலும் உங்களுக்கு பக்கத்திலே கிடைக்குது அப்படின்ற போது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பயிரிடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்படும் போது இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விலை மலிவாகவும் இருக்கும், நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னும் போது நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஆனால் கவுனி அரிசி மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன், அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணலை, வாங்கியிருக்கேன். சாமையும் திணையும் வாங்கியிருக்கேன். குதிரைவாளி வாங்கியிருக்கேன். இது குதிரைவாளி, ஓகேங்களா? இது மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். நம்ம கடையில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க, நேரடியாக இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம கண்ணு முன்னாடி விளையிறத நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொன்று ஃப்ரிட்ஜு இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா. ஒரு தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள், ஏதாவது ஒரு துணி நல்லா சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா வாஷிங் சோடா இருக்கு இல்லையா, அதில் வெந்நீரில் போட்டு இந்த துணியை ஊற வச்சு அலசி காய வச்சிட்டிங்கன்னா ஒன்லி இந்த பர்பஸ்க்காகவே வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நான் இட்லி துணியும் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? புட்டுக்கு தனி துணி வச்சுருப்பேன். அது சுத்தமாக க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க. அடியில் இந்த ஒரு துணியை நினச்சி போட்டுக்கோங்க. அதாவது 2 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, சரிங்களா? இன்றைக்கே நான் கரண்ட் இருந்தாக்கா பொரியல் பண்ணிகிட்டு இருப்பேன். அவரைக்காய் ஒரு பொரியல், இது புடலங்காய் ஒரு பொரியல் பண்ணிகிட்டு இருப்பேன். கரண்ட் இல்லைன்றதுனால நான் பண்ணலை, அந்த கீரையோடு விட்டுட்டேன், சரிங்களா? இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த கீரை என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு துணியை சுற்றிக்கோங்க. அது ஈரமாக இருக்கா, இப்படி துணியை சுற்றிட்டு, அது கம்மியாக தான் இருக்குது. ஒரு கட்டு வாங்கினா 2 வேளைக்கு சமைக்கலாம். 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு துணி, மெலிசான வெள்ளை துணியோ இல்லை எந்த மல்லு துணி இருந்தாலும் நனைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது காயுது மேலே போடுற துணி அப்படின்னும்போது இன்னொரு தடவை அந்த துணியை நனைச்சிட்டு புழிஞ்சு இது மேலே போட்டுக்கோங்க. இப்போ ராத்திரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரிக்கு இந்த தட்டை எடுத்துட்டு வேற ஒரு தட்டோ இல்லை இந்த தட்டை துடைச்சிட்டு இந்த துணியை அப்படியே திருப்பி கொஞ்சம் நனைச்சிட்டு துணியை அடியில் போட்டு எல்லா காய்கறியுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை நனைச்சி மேலே மூடிட்டு, நம்ம தண்ணி குடம் வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி குடம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னா பாலா தண்ணி ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ட்ரம்முக்கு மேலே இதை எடுத்து வச்சுருவேன். ஓகே, ஒரு நாள் வாங்குவேன், அதை அன்னைக்கே சமைச்சு முடிச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தலையில் கொண்டு வரவங்க, கிராமத்துலேருந்து கொண்டு வரவங்க நான் நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாளுக்கு சேர்த்து வாங்கி வச்சுப்பேன். இப்படி தாங்க சமைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது அதில் ஒரு கண்டிப்பாக டேஸ்ட் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியமும் இருக்குது. டேஸ்ட்டை விட உடல் ஆரோக்கியம் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு சாப்பிட்டா இந்த காம்பு அப்படியே வச்சுருக்கேன். ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா, இதை நல்லா தட்டிட்டு, இல்லை உங்கள்கிட்ட அம்மி இருந்தாலோ எதுனாலும் நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1 டம்ளராக சுண்ட வச்சு ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இதை முருங்கைக்கீரை கிடைச்சா நான் விட மாட்டேன். சென்னையில் நமக்கு முருங்கைக்கீரை அவ்வளோவா கிடைக்காது. இப்போ இங்கே அப்படியே பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நான் இது கிடைக்குதுன்றதுனால இந்த காம்பை தூக்கி போடலை. இது மாதிரி சூப் மாதிரி வச்சு ஒரு 4 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, ஒரு சின்ன சின்ன பதிவுகள் தான். ஆனால் நிறைய பேர் இப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க, ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி ஒரு வாரத்துக்கு அடைச்சி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற சத்துக்களும் அழிஞ்சிடும். அது இயற்கையான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. ஓகே, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. வேணும்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை மாதிரி இந்த பாரம்பரியமான அரிசிக்கு மாறிட்டு நான் தூயமல்லி அரிசி சொன்னேன் பார்த்தீங்களா, தூயமல்லி அரிசி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பதிவு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி இப்போ சாப்பிட்றீங்களா, இப்போவே பலன் தெரியும்னா தெரியாது. எதாக இருந்தாலும் 48 நாள், 1 மாதம், 2 மாதம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் உடல்நிலையில் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். நீங்களே உணர்ந்து வந்தால் தான். யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது, ஓகேங்களா? நம்ம சாப்பிட்டுட்டு அதை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா அது நம்ம 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு சொல்கிறேன். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சிறுதானியம் இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு
தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க, உங்களால் முடியும் அப்படின்னும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பதிவு கொடுங்க. நன்றி.